தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதான அண்மை செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு என்ற விவரத்தை அவர்கள் குறிப்பிட்டு வழங்கியிருப்பதை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பனையூர் அலுவலகம் நோக்கி காங்கிரசார் செல்லக்கூடியதையும் நாம் துறையில் ஒருவரும் பார்த்து வருகிறோம். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து மதசார்பின்மையை காக்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக கடிதம் மூலமாக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு என்ற விவரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலிலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்தே அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் கேட்டதா சொல்றாங்க சார். என்ன அது என்ன பேசிருக்கீங்க? அதை பத்தி எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு. அகில இந்திய தலைமை வேற என்னதான் கண்டிஷன் வச்சிருக்கீங்களா தாவேகா கிட்ட? வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 10 ஆண்டு காலமா திமுகவோடு பயணித்து வந்த காங்கிரஸ் தற்போது அந்த பயணத்தை முடித்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்திருக்கிறாங்க. இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதையும் தாண்டி நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்தே சந்திப்போம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது நாடாளுமன்றம் அப்படின்னும் போது டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அவங்க இணைந்து எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலுமே 2029 வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் ரெப்ரசென்ட் பண்ணி 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க திமுகவோடு இணக்கமா இருப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளை திமுக காங்கிரஸ் எப்படி எடுத்துட்டு போவாங்க? தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரையிலே அவர்கள் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள். எனவே அதற்கு காங்கிரஸ் கட்சி இருந்தால் தங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்றும் நினைக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியை அவர்கள் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த எண்ணிக்கை 113 உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில 5 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த எண்ணிக்கை 113 உயர்ந்திருக்கின்றது. இன்னும் 5 பேர் மட்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலே போதும். அது கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அல்லது மற்றொரு புறம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிகிறது. எனவே அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பட்சத்திலே அல்லது ஆதரவு கொடுக்கக்கூடிய பட்சத்திலே இதனுடைய நகர்வுகள் எதை நோக்கி செல்லும் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ராஜேஷ், உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்துதான் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காமராஜரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வர உறுதியேற்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அறிக்கை மூலமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணிக்கை இந்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் இணைந்திருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 113 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் பெரும்பான்மைக்கு 5 இல்ல ஒரு 6-7 இடங்கள் இருந்துச்சுன்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட இன்னும் இன்னொரு பக்கம் எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னைக்கு காலையில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதிமுக தரப்புல இருந்து ஒரு தரப்பினர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா அதை காங்கிரஸும் தமிழக வெற்றிக் கழகமும் எப்படி ஏத்துப்பாங்களா? அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க?
அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மதவாத சக்திகளை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது வகுப்புவாத சக்திகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு கட்சியும் பெயர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எனவே அவர்கள் யாரை சொல்லியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அது ஒரு புறம் இருக்கின்றது. எனவே திமுகவை விடுத்து தாவேகாவுடன் கூட்டணியை அறிவித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் என்ன செய்ய போகின்றார்கள், அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். திமுகவை பொறுத்தவரையிலே இது போன்ற பல்வேறு தோல்விகளை அவர்கள் பார்த்தவர்கள். குறிப்பாக எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே திமுகவினுடைய ஆட்சி, திமுகவினுடைய அந்த கட்சி என்பதெல்லாம் மொத்தமாக இதோடு முடிந்துவிடும் என்றெல்லாம் அன்றைக்கு பேசப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் இருந்து அதிலிருந்து மீண்டு பிறகு பலமுறை ஆட்சி செய்த வரலாறுகள்லாம் இருக்கின்றது. எனவே அது ஒரு புறம் திமுகவினருக்கு ஆதரவாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருவாரியான வகையில இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய நெருக்கத்திற்கு வரும் என்று நினைத்திருந்தால் இன்னும் பல வாக்குகள் கூட கிடைத்திருக்கும். அவர்கள் ஒரு 120, 130 இடங்கள் எளிதாக வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு கூட உருவாகி இருக்கும் என்றெல்லாம் கூட கருத்துக்களை சொல்கிறார்கள். எனவே இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணி என்பது தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு புதிய தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது. தற்போது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அவர் ஆளுநரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு அவர் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தொடர்ந்து அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளையா அல்லது நாளை மறுதினமா என்ற அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2-3 மணி நேரத்திலே நமக்கு தெரிந்துவிடும். எனவே இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு நேரம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 வார காலங்கள் அவகாசம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகும் கூட கவர்னர் ஆளுநருடைய அந்த ஆலோசனையின் பேரிலே அந்த ஆட்சி 6 மாத காலங்கள் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் சில ஏற்பாடுகளை செய்து பெரும்பான்மையை நிரூபிப்பார்கள். அவர்களுக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது போன்ற கட்சிகளினுடைய அந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி அவர்களுடைய வாய்ப்பு இல்லை என்றாலும் அதிமுகவிலிருந்து ஆட்களை எடுத்து அவர்களை ராஜினாமா செய்துவிட்டு அதன் பிறகு இடைத்தேர்தல் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கும் கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு வழிகள் இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் எளிதாக ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க 113 நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க கையில் இருக்கக்கூடிய நிலையில் 118 என்ற இலக்கை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.